12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.6 ஒரு மதிப்பெண் வினாக்களில் 11லிருந்து 15 வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 11ஆம் கணக்கு, சார்பு f(x) = sin inverse of x square minus 3 எனில் x இருக்கும் இடைவெளி என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. sin inverse of xல x அமையக்கூடிய இடைவெளியானது -1 < x < +1 ஆகும். இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக இருக்கக்கூடிய மதிப்பு x² - 3. எனவே அதை பிரதியிடலாம். அப்போ -1 < எக்ஸிற்கு பதிலாக x² - 3 < 1. இந்த இடைப்பட்ட மதிப்பில் x² - 3ல் எக்ஸ் மட்டும்தான் இடையில வரணும். அப்போ -3 கேன்சல் பண்ணுறதுக்காக அனைத்து உறுப்புகளோடையும் ஒரு 3 கூட்டிக்கலாம். -1 + 3 < இடையில -3 + 3ங்கிறப்ப 0 ஆகிடும். மீதம் x² மட்டும் இருக்கும். < 1 + 3 3 - 1 எனும் பொழுது மதிப்பு 2 < x² < 1 + 3 மதிப்பு 4. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா x² மதிப்பு 2லிருந்து 4 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு தான். எனவே x² மதிப்பு 2ஆக அமைந்தது அப்படின்னா x ரூட் எடுத்துட்டோம்னா +or- கொடுக்கலாம். 2 வர்க்கமூலம்ங்கிறப்ப √2ன்னு கொடுக்கலாம். அதே போல் x² 4 எனும் பொழுது எக்ஸின் மதிப்பானது +or- 4க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா மதிப்பு 2. எனவே அமையக்கூடிய இடைவெளி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3ல், அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய இடைவெளியானது -2 -2 -√2 -2 -√2ஓட எதை சேர்த்திக்கணும் அப்படின்னா +2ஐயும் +√2ஐயும் சேர்க்கலாம். அப்போ √2 என்பது தான் சிறிய மதிப்பு, அதை முன்னாடி எழுதிடுறோம். √2, +2 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்குறோம். cot inverse of 2 மற்றும் cot inverse of 3 ஆகியன ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் எனில் மூன்றாவது கோணமானது என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னன்னா 180 டிகிரிக்கு சமம். இங்கே வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 கோணங்களானது cot inverse of 2 மற்றும் cot inverse of 3. இந்த 2 கோணங்களையும் கூட்டி மூன்றாவது கோணம் என்னன்னு தெரியாததுனால மூன்றாவது கோணத்தை எக்ஸ்ன்னு எடுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 3 கோணங்களின் கூடுதலானது 180 டிகிரிக்கு சமம். 6 எண்களில் எழுதுறப்ப 180 டிகிரியை பையன்னு கொடுத்துடலாம். தேவையானது எக்ஸின் மதிப்பு தான் அப்படிங்கிறதுனால எக்ஸ் மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். பை ப்ளஸ் cot inverse of 2 வலதுபுறம் போகிறப்ப -cot inverse of 2, அதே போல் -cot inverse of 3ன்னு எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு பை, 2 உறுப்புகள்லையும் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் cot inverse of 2 + cot inverse of 3ன்னு கொடுக்கலாம். பை மைனஸ் காட்ட டேனுக்கு மாத்திரம் அப்படின்னா கோணத்தின் மதிப்பானது நமக்கு ரெசிப்ரோக்கலில் மாறும். எனவே tan இன்வர்ஸ் ஆஃப் காட்ட டேனுக்கு மாத்திரப்ப 2 தலைகீழி எனும் பொழுது 1/2. அதே போல் tan இன்வர்ஸ் ஆஃப் 3 தலைகீழி எனும் பொழுது 1/3 ஆகும். இங்கே முற்றொருமை, அதாவது பண்புகளை பயன்படுத்துகிற பண்புகளானது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் + tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் எனும் பொழுது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் + ஒய், நியூமரேட்டர் ப்ளஸ் எனும் பொழுது டினாமினேட்டர் 1 - xyன்னு 1 - xyன்னு பெருக்கல் எழுதலாம். இதை பயன்படுத்திட்டு இங்கே நம்ம சுருக்கிறப்ப பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2, ஒய்யின் மதிப்பு 1/3 டினாமினேட்டரில் 1 - 1/2 பெருக்கல் 1/3ன்னு கொடுக்கலாம். இதன் மதிப்பு கணக்கிடலாம். பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2க்கும் 3க்கும் மீசியமானு பார்க்குறப்ப 6ன்னு வரும். 2 3ஆல் பெருக்கலாம். எனவே 1 × 3 3, 3 2ஆல் பெருக்கிறோம் /2 டினாமினேட்டரில் 2 3 6, 6 - 1/2 3 6, 6 கேன்சல் ஆக போக பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3 + 2 மதிப்பு 5 6 - 5 1 மதிப்பானது 5, 5 5 கேன்சல் ஆக போக மதிப்பு 1. பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. பை மைனஸ் டேனின் எந்த மதிப்பிற்கு 1 அப்படிங்கிறது வரும்னா கோண மதிப்பிற்கு π/4. இதை சுருக்கலாம். 4π மைனஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 4π - π/4, 4π - πயை கழிச்சிட்டோம் அப்படின்னா 3π/4. 3π/4 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 2 3π/4 என்பது தேவையான மூன்றாவது கோண மதிப்பு ஆகும். அடுத்து 13ஆம் கணக்கு பார்க்கலாம். sin inverse of tan of π/4 minus sin inverse of √3/x = π/6 இல் x என்பதை மூலமாக கொண்ட சமன்பாடு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது sin inverse of tan π/4 பிராக்கெட்டில்
மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3/x ஈக்குவல் டு π/6ல் எக்ஸின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும். tan π/4 மதிப்பானது 1க்கு சமம். எனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்னென்னு பிரதியிடலான்னா tan π/4 tan 45 டிகிரியின் மதிப்பு 1ன்னு பிரதியிடுறோம். மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3/x அப்படியே எழுதிடுறோம் ஈக்குவல் டு π/6. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 சைனோட எந்த கோண மதிப்பிற்கு 1ன்னு பார்க்குறப்ப சைன் 90 டிகிரி 90 டிகிரியில் ஆரையன்களில் எழுதுகிறப்ப π/2ன்னு கொடுக்கலாம். π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3/x ஈக்குவல் டு π/6. இந்த இடத்துல நம்ம பண்புகளை பயன்படுத்துகிறோம். என்ன பண்புன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2ற்கு சமம். இதில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு என்னன்னு எழுதலான்னா π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இந்த அமைப்பில் தான் நமக்கு இந்த சமன்பாடு இருக்கிறதுனால π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3/xன்னு எழுதிடலாம். வலதுபுற மதிப்பானது π/6. வலதுபுற மதிப்பு π/6ன்னு இருக்குது. அந்த π/6 அப்படியே எழுதிடுறோம் ஈக்குவல் டு π/6. காஸ் இன்வர்ஸ் ஆனது இடதுபுறம் இருந்து வலதுபுறம் போகிறப்ப ரூட் 3/x மட்டும் இங்கே எழுதிட்டு காஸ் இன்வர்ஸு காஸ் π/6ன்னு வரும். காஸ் π/6 காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியின் மதிப்பானது ரூட் 3/2. எனவே ரூட் 3/x ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பானது ரூட் 3/2. இடதுபுற மதிப்பு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ரூட்டை பிரித்து எழுதிட்டோம்னா ரூட் 3/√x ஈக்குவல் டு ரூட் 3/2. ரூட் 3 கேன்சல் ஆக போக 1/√x மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 1/2. எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இருபுறமும் தலைகீழ் எடுத்துட்டோம்னா ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ரூட்டை கேன்சல் பண்ண இருபுறமும் வர்க்கப்படுத்தலாம். எனவே ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். ரூட் எக்ஸ் வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். 2 × 2 மதிப்பு 4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்ற தீர்வு எந்த இருபடி சமன்பாட்டுக்கு வருதோ அதுதான் நமக்கு சரியான மூலமாக எக்ஸின் சரியான சமன்பாடாக அமையும். x² மைனஸ் எக்ஸு முதல் ஆப்ஷன். x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 6 எனும் பொழுது ஈக்குவல் டு 0 என்பதில் 4ங்கிறது ஒரு மூலமாக அமைதான்னு பார்த்துட்டோம்னா 2 எண்களை பெருக்கிறப்ப 6 கூட்டும் பொழுது நமக்கு -1ன்னு வரணும். அப்போ 1 2 × 3 எடுக்கலாம் அல்லது 1 × 6ன்னு எடுக்கலாம். அங்கே வராது. இரண்டாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 12 ஈக்குவல் டு 0த்தில் 2 எண்களை பெருக்கிறப்ப -12 1 × -2 -12ன்னு கூட்டும் பொழுது -1ன்னு வரணும். 4 3 12 எடுக்கலாம். இதில் -1ன்னு கூட்டும் பொழுது வரதுனால எக்ஸுக்கு மைனஸும் ஒய்க்கு ப்ளஸ்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா இதை சுருக்கும் பொழுது நமக்கு தீர்வானது x-4 ஈக்குவல் டு 0. x-4 பெருக்கல் x+3 ஈக்குவல் டு 0 எனும் பொழுது x ஈக்குவல் டு 4 -3 என்ற 2 தீர்வுகள் இருக்கும். அப்போ எந்த சமன்பாட்டில் நமக்கு x ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற ஒரு மூலம் கிடைக்கிது அப்படின்னா இரண்டாவது சமன்பாட்டில். எனவே சமன்பாடு 2 x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 14ஆம் கணக்கு பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸு. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் 1 என்பது காஸ் 2x சமம். எனவே காஸ் 2x ப்ளஸ் அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்பதும் காஸ் 2x சமம். காஸ் 2xன்னு கொடுக்குறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது π/2 சமம். எனவே ஈக்குவல் டு π/2ன்னு கொடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக காஸ் 2xன்னு இருக்குது. எனவே π/2 என்பது தேவையான மதிப்பு ஆகும். π/2 என்பது ஆப்ஷன் 1ல் இருக்குது.